வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தலில் தொகுதி உடன்பாடு. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை. நாட்டின் பாதுகாப்புக்காகவே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி. முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம். தேமுதிக தயவால் அதிமுக ஆட்சி அமைக்கவில்லை. பிரேமலதா பேச்சுக்கு தம்பிதுரை பதில். சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் உளவு விமானம். இந்திய ராணுவம் அதிரடி நடவடிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளை இறுதி செய்வது தொடர்பாக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்றது. இது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சொல்லுங்க சையத். சையத் கேக்குதுங்களா? வணக்கம் சையத், சொல்லுங்க சார். இப்ப இருக்கிற நடவடிக்கை அண்ட் அங்க இருக்கிற நிலவரம் என்னன்றது சொல்லுங்க சையத் சார். அதாவது நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கின்றன. இந்த தொகுதிக்கான பங்கீடுகள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உண்டான தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று தொடங்கி இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது இன்று காலையிலேயே தொடங்கியது. காலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தலைமையில் இந்த காங்கிரஸ் குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். திமுக தரப்பில் குறிப்பாக ஏற்கனவே திமுக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தொகுதி உடன்பாட்டு குழுவினரான திமுக பொருளாளர் துரைமுருகன், அதே போல முதன்மை செயலாளர் DR பாலு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, ஏவா வேலு, IP பெரியசாமி, KN நேரு உட்பட உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தையில் இந்த கலந்து கொண்டார்கள். குறிப்பாக முதற்கட்ட உடன்பாட்டில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு 6 தொகுதி வரை உடன்பாடு ஏற்பட்டு இருப்பதாக தெரிய வருகிறது. அதில் குறிப்பாக கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, சிவகங்கை, ஆரணி, அதே போல ஏற்கனவே புதுச்சேரி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக ஒரு 6 தொகுதிகளுக்கு மட்டுமே காலையில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள், அதாவது 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலும் 4 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து தெரிய வர இருப்பதாகவும் ஒரு தகவல் மட்டுமே வெளியே இருக்கிறது. இருந்த போதிலும் இறுதியான முடிவு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னரே தெரிய வரும். தற்போது சற்று முன்னதாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் K. பாலகிருஷ்ணன் தலைமையில் அந்த குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அதில் குறிப்பாக தங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தங்களுக்கு தேவையான தொகுதிகளை குறிப்பிட்டு எங்களுக்கு இந்த தொகுதிகள் வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய K. பாலகிருஷ்ணன் குறிப்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாகவே நடந்திருக்கிறது என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு உண்டான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்ற ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடமும் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது அவர்களுக்கு உண்டான நிலவரம் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவிக்க இருக்கிறார்கள். நன்றி சையத். 21 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் நேர்காணல் இன்று தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் மக்களவை தேர்தலுடன் காலியாக உள்ள 21 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து திமுக சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் இன்று காலை தொடங்கியது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் நேர்காணல் நடைபெற்றது. திமுக வேட்பாளர்களின் நேர்காணல் நாளையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நரேந்திர மோடி பிரதமராக இருந்தால் மட்டுமே நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பழனிசாமி, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்காக திமுக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறினார். இந்த பிரச்சனையில் அதிமுகவை குறை கூற திமுகவிற்கு தகுதியில்லை என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டினுடைய பாதுகாப்பை கருதி மக்களுக்கு யார் பாதுகாப்பாக
இருப்பார்கள். யார் பிரதமராக வந்தால் சிறப்பான பாதுகாப்பை தர முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்தால்தான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாங்கள் என்னுடைய எண்ணத்திலே தோன்றிய காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே அதிக இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். கே.சி. பழனிசாமி கட்சியில் சேரவில்லை என்றும் மரியாதை நிமித்தமாக தன்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்ததாகவும் முதல்வர் விளக்கம் அளித்தார். அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைந்துள்ளதை பொறுக்க முடியாமல் திமுக நாள்தோறும் புகார்களை கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சி பத்திரிகையில் அவர் கட்சியில் சேர்த்தாலும் வந்திருக்குது. ஒரு தவறான செய்தி கொண்டு வந்திருக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சி. அவர் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற பணியாற்றியவர், எங்களை வந்து சந்திக்கிறார். அதில் என்ன தவறு இருக்குது? எதிர்கட்சி தலைவர் கூட ஸ்டாலின் கூட சந்திச்சு தான் போனார். எவ்வளோ தூரம் சந்திச்சிருக்காங்க? கோரிக்கைகள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த பொதுமக்கள் ஒரு முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனைத்து உரிமையும் இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில் எங்களை வந்து சந்திச்சார். அந்த அடிப்படையில் தான் சந்திச்சார் ஒழிய கட்சி ரீதியாக கிடையாது. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு தேமுதிக உதவி மட்டுமே செய்ததாக மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரகசியங்களை வெளியிடுவதுதான் திமுகவின் வாடிக்கை என தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் தம்பிதுரை கூறியுள்ளார். சட்டமன்றத்தில் இல்லாதவர்களை வைத்து ஆறுதல் வேணும் அவருக்கு சொல்லலாம், எங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லலாமே தவிர சட்டமன்றம் தான் ஆட்சி நடத்துகிற ஒரு அதிகாரம் எல்லாம். அதில் அனைத்து இந்திய அண்ணா பெரும்பான்மையோடு இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த தேர்தல் தனித்தே நின்று போட்டியிட்டு நல்ல ஒரு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி இப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் OPS அவர்களும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசியதை பிரேமலதா தவிர்த்திருக்கலாம் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலையை அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் இடம்பெறுவது குறித்து தேமுதிக தான் முடிவெடுக்க வேண்டும் என்றார். அவர்களுடைய அந்த கட்சியை உயர்த்தி பிடிப்பதற்கு அவர்கள் எந்த கருத்துன்னா சொல்லலாம். ஆனால் இப்போது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது இந்த மாதிரி கருத்துக்கள் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய அந்த கருத்து. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணா அவருடைய வழியிலே அரசியலை பொறுத்தவரை மன்னிப்போம் மறப்போம் என்ற அந்த ஒரு கோட்பாட்டிலே நாங்கள் வந்தவர்கள். எனவே அதோடு அந்த பிரச்சனை விட்டுவிடுங்கள். ராஜஸ்தான் மாநில எல்லைப் பகுதியில் நுழைந்த பாகிஸ்தானின் ஆளில்லா உளவு விமானத்தை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லையில் தொடர்ந்து அத்துமீறல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீகங்கா நகரில் பறந்த ஆளில்லா விமானத்தை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். இந்தியாவில் உளவு பார்க்க ஆளில்லா விமானத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தியதால் எல்லைப் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தானின் ஆளில்லா உளவு விமானத்தை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். பண மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த நீரவ் மோடியை நாடு கடத்தும் விவகாரம் தொடர்பான இந்தியாவின் கோரிக்கையை பிரிட்டன் அரசு நீதிமன்றத்துக்கு அனுப்பியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,500 கோடி அளவுக்கு கடன் பெற்று தலைமறைவான நீரவ் மோடி லண்டனில் வர்த்தகம் செய்து கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ பதிவை இங்கிலாந்தை சேர்ந்த நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் காணப்படும் நீரவ் மோடி தனது தோற்றத்தை மாற்றியுள்ளதுடன் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடன் வாங்கி ஏமாற்றி ரெட் கார்னர் நோட்டீஸ் பெற்ற நீரவ் மோடி லண்டன் வெஸ்ட் எண்ட் பகுதியில் வசித்து வருவதுடன் வைர வணிகம் செய்யும் கடையையும் நடத்தி வருகிறார். இதனிடையே நீரவ் மோடியை நாடு கடத்தும் விவகாரம் தொடர்பான இந்தியாவின் கோரிக்கையை பிரிட்டன் அரசு நீதிமன்றத்துக்கு அனுப்பியுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். பாலாகோட் தாக்குதல் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி ஆதாரம் கேட்டு வரும் நிலையில் 130 கோடி மக்களும் தனது ஆதாரங்கள் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். பாகிஸ்தானை புகழ்ந்து பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் நாட்டு மக்களிடம் மோடி வலியுறுத்தியுள்ளார்.
வரும் மக்களவைத் தேர்தலில் 3 பிரச்சனைகள் தான் பிரதானமாக பேசப்படும் என்றும், முதலாவதாக வேலைவாய்ப்பு, இரண்டாவதாகவும் வேலைவாய்ப்பு, மூன்றாவதாகவும் வேலைவாய்ப்பு தான் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மத்திய அரசை சாடியுள்ளார். மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்காமல் இருக்கிறதே அது மோசமா, அல்லது வேலைவாய்ப்புகளை உருவாக்கிவிட்டதாக பொய் கூறுகிறதே இது மோசமா? இரண்டில் எது மோசம் என்றும் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் நாட்டில் உள்ள சிறு குறு தொழில்கள் நசிந்துள்ளன என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் தீவிரவாதம் ஒழியும் என மோடி தெரிவித்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் காஷ்மீர் தீவிரவாதம் 260% அதிகரித்திருப்பதாகவும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். தங்கள் ஆட்சியை தக்க வைக்கவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என தம்பிதுரை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ள போதிலும் 21 பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலை மனதில் வைத்து அவை அனைத்திலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைப்பதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்றும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். 7 பேரை விரைவில் விடுவிக்க வலியுறுத்தல். 7 மாவட்டங்களில் நடைபெற்ற மனித சங்கிலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக ஆளுநர் காலம் தாழ்த்தாமல் 7 தமிழர்களின் விடுதலை செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் மனித சங்கிலி அறப்போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டம் சேப்பாக்கத்தில் துவங்கி கடற்கரை சாலை வரை நடந்தது. இதில் பேரறிவாளரின் தாயார் அற்புதம்மாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அமமுக செய்தி தொடர்பாளர் வெற்றிவேல் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி தமிழக ஆளுநர் உத்தரவிட அனுப்பி வைத்தது. ஒரு அமைச்சரவை கூட்டி உச்சநீதிமன்ற தீர்வின்படி எல்லா கோப்புகளும் ஆளுநருக்கு அமைச்சு வச்சு 6 மாசம் ஆகுது. இன்னையோட இதுவரைக்கும் ஆளுநர் கையொப்பமிடல. ஆளுநர் உடனடியாக கையொப்பமிடணும். அறிவு உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யணும். அதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு தமிழகத்தில் 7 நகரங்கள்ல எல்லா அமைப்புகள், எல்லா அரசியல் கட்சிகள் எல்லாரையும் கூட்டி இந்த மனித சங்கிலி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். சென்னையில் 2018ஆம் ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு குறும்படங்களை காவல் ஆணையர் விஸ்வநாதன் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் ஆணையர் அருண், நடிகர் மனோபாலா ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய AK விஸ்வநாதன், ATM மூலம் எவ்வளவு பரிவர்த்தனை செய்கிறோமோ அதே அளவு பாதிப்பும் உள்ளது என கூறினார். சென்னையில் 10 இடங்களில் நிறுவனங்கள் அமைத்து மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நடிகர் மனோபாலா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இருந்த இடத்துல இருந்து பொருள் ஆர்டர் பண்ண முடியுது. இருந்த இடத்துல இருந்து சினிமா முதல் கொண்டு, மியூசிக் முதல் கொண்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணி செய்ய முடியுது. வங்கி பரிவர்த்தனைகள் செய்ய முடியுது. அதே தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நல்ல முறையில் பயன்படுதோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளும் சீக்கிரமாக அதே திருடுறதும் அதே வேகத்தில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாயிட்டு இருக்கு. அவேர்னஸ் கொடுக்குற இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தாதான் சினிமாவுக்கு போனால் 2 ஆள் இருமிக்கிட்டே கிடப்பான். புகை பிடிக்காத இப்படியே நிறுத்தியாச்சிய மறுபடியும் போட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு. நீங்கள் தயவு செய்து காவல் ஆணையர் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது மிகவும் பாராட்டத்தக்கது. தேனி மாவட்டத்தில் பென்னிக்குவிக்கின் 108வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் கம்பம், கூடலூர் பகுதி விவசாயிகள் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள பென்னிக்குவிக் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்த பெரியாறு வைகை பாசன விவசாய சங்க தலைவர் SR தேவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பென்னிக்குவிக் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அரசு அறிவித்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலோ பொதுப்பணித்துறை சார்பிலோ பென்னிக்குவிக் சிலைக்கு மாலை அணிவிக்காதது விவசாயிகள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்தார். மறைந்த மாமனிதர், மனித தெய்வம் பென்னிக்குவிக் அவருடைய 108வது நினைவு தினம் என்று இந்த நன்னாளில் விவசாய சங்கத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த
பெரியார் வைகை விவசாய சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். திருவண்ணாமலை அருகே சாலையோர மரத்தில் வேன் மோதிய விபத்தில் 3 பேர் அந்த இடத்திலேயே பலியானார்கள். மேலும் 3 பேர் படுகாயமுற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுமலையனூர் கிராமத்தை சேர்ந்த முருகன், ஞானசேகரன், சேவு ஆகியோர் கேளூர் பகுதியில் நடைபெற்ற மாட்டு சந்தைக்கு சென்று பசுமாடு வாங்கிக் கொண்டு வேனில் திருவண்ணாமலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திரும்பிய போது மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் பலியானார்கள். படுகாயமுற்ற 3 பேர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் வேனில் கொண்டுவரப்பட்ட பசுமாடும் பலியானது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மதுபோதையில் தனது தாய் மற்றும் தந்தையை கொலை செய்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுபோதைக்கு அடிமையான குஜிலிம்பாறையை சேர்ந்த வினோத் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த ரகுபதி என்பவரிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட வினோத்தின் பெற்றோர் அவரை கண்டித்ததால் ஆத்திரத்தில் இருவரையும் கொலை செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக வினோத்தை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் யோகாவில் உலக சாதனை புரிந்த மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவி முஜிதா யோகாசனம் செய்தவாறு 10 முட்டைகளை 47 வினாடிகளில் கிண்ணத்தில் எடுத்து வைத்து சாதனை படைத்தார். இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. மேலும் மாணவிக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நோபல் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. கேப்டன் கட்சியை தாங்கி வரும் பெண் தலைவர் நேற்று செய்தியாளர்களை பேசிய விதமும் அதிமுகவை விமர்சித்த முறையும் ஆளும் கட்சியை எரிச்சல் அடைய வைத்திருக்கிறதாம். இந்த விவகாரத்தில் கோபம் அடைந்த ஆளும் அரசு கேப்டன் கட்சிக்கு 4 தொகுதிகளுக்கு மேல் கிடையாது என்று உறுதியாக கூறிவிட்டதாம். இதில் கடுப்பான பெண் தலைவர் நேற்று மறைமுகமாக ஆளும் அரசை வசைபாட இருப்பதால் கூட்டணி ஏற்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாம். இதன் விளைவு கேப்டன் கட்சி தனியாக தேர்தலை சந்திக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாம். தளபதி தற்போது திரைப்பட இயக்குனரின் புதிய திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை AGS நிறுவனம் தயாரிக்க AR ரஹ்மான் இசையமைத்து வருகிறார். தளபதியின் அடுத்த படத்தை சிறுத்தை சிவா இயக்குவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறதாம். இந்த படத்தை விஜய் நடித்த ஒரு சில வெற்றி படங்களை தயாரித்த சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதாம். இந்தியாவுக்கு எதிரான 3வது 20 ஓவர் போட்டி. 1 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தி நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து மகளிர் அணி முதலில் பேட்டிங் செய்தது. நிதானமாக விளையாட இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 119 ரன்கள் எடுத்தது. 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. சற்று தாக்கு பிடித்து விளையாடிய கேப்டன் மந்தனா அரை சதம் அடித்தார். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 118 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் இங்கிலாந்து மகளிர் அணி 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை இங்கிலாந்து அணி 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் உடன் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. நாட்டின் பாதுகாப்புக்காகவே பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி என முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். தேமுதிக தயவால் அதிமுக ஆட்சி அமைக்கவில்லை என்ற பிரேமலதா பேச்சுக்கு மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை பதில் அளித்துள்ளார். ராஜஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் உளவு விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேரில் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேந்தர் வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.